Hello friends, welcome to Kalaivani's kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு இன்ஸ்டன்ட் மில்க் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது தீபாவளி ஸ்வீட் ரெசிபியாவும் செய்யலாம். மற்ற டைம்லயே நம்ம நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியா இது செஞ்சு சாப்பிடலாம். வாங்க फ्रेंड्स, இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1/2 கப் அளவுக்கு பால், 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ இந்த சர்க்கரையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா 1/2 கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மில்க் பவுடர் சேர்த்த உடனே ஃப்ளேமை ஸ்லோல வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. சுகரோட இருக்கிற மில்க் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேடா ரெடி ஆகிறதுக்கு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். ஆனால் ஃப்ளேம் ஸ்லோலியே தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கடாய் நான்ஸ்டிக்கோ அப்படி இல்லைனா நல்லா அடிகனமான ஒரு கடாயாக எடுத்துக்கோங்க. 12 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மிக்ஸ்சர் நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சு கிளறக்கூடாது. இதுக்கு மேலே வச்சு கிளறினீங்கன்னா அதுக்கப்புறமா பேடா ஹார்ட் ஆகிடும். அதனால் இந்த பதத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஆறட்டும். ஆற வைக்கும் போது நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சு உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேடா ஷேப் வந்துடும். கட்டை விரலை வச்சு சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லா பேடாவையுமே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றப்பையோ இல்லைனா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக இந்த மில்க் பேடா செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பேடாவில் நான் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம், முந்திரி, உங்களோட சாய்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் மில்க் பவுடர் பேடா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.